மிஸ்டு கால் விட்டுருக்கா. ஒருவேளை ஃபேக் ஐடியா இருக்குமோ? ஹலோ. ஆமாம், உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி தான். கிடைக்குமா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ப்ரூ காஃபே வந்தால் கிடைக்கும். ஹலோ, எங்கே இருக்க? அப்படியே கொஞ்சம் ரைட்டில் பாரு. குந்தவைக்கு ஒரு வந்தியத்தேவன் மாதிரி, சக்திக்கு ஒரு கார்த்தி மாதிரி, தாராவுக்கு ஒரு ஆதி மாதிரி, இந்த ஆதினிக்கு ஒரு அறிவாக இருக்கட்டுமா? ஏய், என்ன எதுவும் சொல்லாமல் போகிற? நீ தானே சொன்ன கஷ்டப்படாமல் இது கிடைக்காதுன்னு. லவ்லியும் அப்படிதான், கஷ்டப்படு. எனக்கு அப்பவே தெரியும்டா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான். முதல்ல பின்னாலேயே சுத்த விடுவாளுங்க, அப்புறம் பைத்தியக்காரனா சுத்த விடுவாளுங்க. நிறுத்து, என் எல்லாம் அப்படி இல்லை. அதே எப்படிரா லவ் பண்ணுற எல்லாரும் ஒரே டைலாக்கே சொல்கிறீங்க? எங்கேயாச்சும் கிளாஸ் போகிறீங்களா என்ன? ஏய், என்ன உன்னை மாதிரி மொட்டை பையன் நினச்சிட்டு இருக்கியா? ஓ, வீட்டில் ஏதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, போய் வாங்கித்தா. ஏய், நானும் ஒரு நாள் கம்மிட் ஆவேன்டா. நானும் என் ஆள் கூட சுத்தலை. ஆனால் சுற்றிக்கோ. ம். ஏறுமா. ம் ம் ஏங்க வாங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். உன் கூட வந்து நீ எங்கேயாவது மோதிட்டேன்னா? ஏறுங்க, அப்போல்லாம் விட்டுற மாட்டேன். வேற உன் மேலாம் நம்பிக்கை இல்லை. நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்குனே பிறந்துருப்பா போல. ம் 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 எந்த பயனும் இல்லை. ஓய், ம் 4 மணிக்கு காலேஜ் முடியும். உன் கண்களை நானும் பார்த்தேனே, அந்த நொடியில நானும் தோத்தேனே, கனவுல நானும் வாழ்ந்தேனே உன் கூட. என் லைஃப்பும் இப்போ மாறிடுச்சு, என்னோட பல்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு, ஹார்ட்டும் இப்போ
இப்போ தொலைஞ்சிருச்சு எல்லாம் ஒன்னால. சிங்கிளாகவே இருந்திடுவேன் என்று சொல்லிட்டு தானே இருந்தேன். உன்னை பார்த்த பின்பு அந்த கொள்கைய நானும் லைஃப்ல இருந்தே மறந்தேன். சிங்கிளாகவே இருந்திடுவேன் என்று சொல்லிட்டு தானே இருந்தேன். உன்னை பார்த்த பின்பு அந்த கொள்கைய நானும் லைஃப்ல இருந்தே மறந்தேன். பழகணும் கூட, நடக்கணும் உன்னோட, சிரிக்கணும் கூட, வாழ்வேன் கூட, கனவிலும் கூட, நினைவிலும் கூட, என்றுமே உன்னோட நான் இருப்பேன் கூட. அறிவு, ம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? நீ மற்ற பசங்க மாதிரி இல்லை. உன் எதார்த்தம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்னை ட்ரீட் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. நான் நினைக்கிறத விட நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு தோணுது. ஸோ உனக்கு எனக்கு இந்த அறிவோட ஆதினியாக இருக்க ஓகே. நீதான் மாய ஹாட்டு, நான் போடவா அதுல பீட்டு. நீ ஓகே சொன்னா போதும், வேற என்னம்மா எனக்கு ட்ரீட்டு. நான் பண்ணவ கிஸ்ஸு பைட்டு, டெய்லி ட்ரீம் அல்ல நீதான் நைட்டு. என் லைஃபே ஆகுது பிரைட்டு, நம்ம போட்டுவோம் கியூட்டு ஃபைட்டு. ம் சரிடிம்மா. சரி நீ பாரு, அங்கே யாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னில, அவங்கள போய் கவனி. நான் அப்புறமா கூப்பிட்றேன். ம் லவ் யூ. நிம்மதியாக இருக்குடா. என்ன அளவு? எலவா? டே அசோக், நானும் லவ் பண்ணுறேன்டா. இந்த உலகத்தில் நம்மளுக்காகவே ஒரு பொண்ணு இருக்கான்ற ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்காக தான் இருக்கான்னு ஃபஸ்ட் உனக்கு தெரியுமா? டேய், என்னால் அவள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, அவளால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. எங்கள் உலகத்தில் நாங்கள் மட்டும்தான். இதுக்கு மேலே என்னடா வேணும்? ம் இன்னும் உனக்கு புரியல மச்சான். இன்னைக்கு நீ வெடிய வெடியே பேசலாம், நைட் ஃபுல்லாக சேட் பண்ணலாம், பட் ரியாலிட்டி என்னன்னு 3 மாதம் கழிச்சு தான் உனக்கு தெரியும். அப்போ உன்னால் ஒரு ஹாய் கூட அனுப்ப முடியாது, பார்த்துக்க. நீ இந்த ஊரில் பார்த்த 4 இத்து போன லவ் பற்றிலாம் என்கிட்ட வந்து பேசாத. நாங்கள் வேறு, டோட்டலாக வேறு. எல்லா லவ்வும் சினிமாவில் வர மாதிரி இருக்காது அறிவு. புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுப்பேன். சரி ஓகேடா, லவ் யூ, பை. ஈவினிங் பார்க்கலாம். ஆதினி, ம் என்னடா? ம் என்ன மெசேஜ்? ஒன்றும் இல்லை, சொல்லு. இதே மாதிரி என் கூட எப்பயும் இருப்பில்ல? என்னால் உன்னை விட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறியா? ம் லவ் யூ.